வணக்கம் நண்பர்களே. டிஎன் டெட் பரிதாபங்கள், சோதனைகள், வேதனைகள் இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். அதை பற்றி விரிவாக பேசலாம் இன்றைக்கி. என்ன பரிதாபம் டிஎன் டெட்டில்? அப்படி என்ன தான் பரிதாபம்? என்ன பரிதாபம்னு பார்த்தீங்கன்னா, 2013 பாஸ் பண்ணியிருக்கோம். 2013 பாஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய நண்பர்கள் இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆக போகுது. சரிங்களா? எப்போ தான் வேலை கிடைக்கும் தெரியாது. என்ன சிலபஸ் வச்சு இன்னொரு எக்ஸாம் வச்சு போடுவாங்களா தெரியல. இப்படி எதுக்கு எடுத்தாலும் தெரியல அந்த ஒரு கேள்வி தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்கள் பண்ணாத போராட்டம் கிடையாது. சென்னைக்கு போயிருக்காங்க, அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்ட தலைநகர கலெக்டரை பார்த்துருக்காங்க, அதே மாதிரி டிஓ சிஓ ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்து என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. டிஎன் டெட்டில் பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இவங்க படித்தது ஒரு சப்ஜெக்டு, அதில் கேட்குறது வேறு சப்ஜெக்டு. இப்போ ஒருத்தர் பிஏ தமிழ் படிச்சுட்டு பிஎட் படிச்சிருப்பார் 4 வருடம். இப்போ படித்தவங்க ஒரு 5 வருடம். அவர் படித்தது தமிழ் தான் மெயினாக படிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு கேட்குற கேள்வி இங்கிலீஷ் 30 மார்க்கு, தமிழில் 30 மார்க்கு ஓகே, இங்கிலீஷ் சைக்காலஜி 30 மார்க்கு ஓகே, மீதி சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 60 மார்க்கு. பாருங்கள் நிலைமையை பார்த்தீங்களா? தமிழ் அதே மாதிரி ஆங்கில டீச்சர் எடுத்துக்கிட்டோம்னா, ஆங்கில டீச்சர்ஸு தமிழ் படிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சோசியல் சயின்ஸு படிக்க வேண்டியிருக்கு. இது என்ன, எப்படி, எந்த முறையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு உண்மையிலே ஒன்றுமே புரியவே இல்லை. சரி, அதை விடுங்க. சரி, இப்போது 2013 7-8 வருஷம் இது வரைக்கும் ஒரு நியமனம் கூட கிடையாது. பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு 12,000 டீச்சர்ஸு தொகுப்பூதியத்தில் 7,700 இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கூட வெகு சீக்கிரத்தில் ஒரு வித்தின் 1 மந்தில் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு எந்த இடத்துல பணி வேணுமோ அந்த இடத்துல அவங்கள அனுப்ப போகிறாங்க. அப்போனா இந்த டிஎன் டெட்டினுடைய நிலமை, பாஸ் பண்ணவங்களுடைய நிலமை, ஏற்கனவே பல பேருக்கு ஏஜ் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பல நண்பர்களுக்கு ஒரு 43 வயசில் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ 50 வயது மேலே ஆயிடுச்சு. இனிமேல் ஒரு நியமன தேர்வுன்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் ரீசெண்டாக வர்ற இது ஜிஓலாம் சொல்லுது. ஈவன் ஒருத்தர் நம்ம சிஎம் செல்லில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், எப்போ எங்களுக்கு பணி நியமனம்னு. அதுக்கு சிஎம் செல்லேருந்து என்ன வந்திருக்குன்னா, ஏற்கனவே ஜிஓன்னு படி உங்களுக்கு இன்னொரு தேர்வு வச்சு நாங்கள் போடுவோம், அது டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியிடும், அந்த மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க அவருடைய கொஸ்டின்ஸுக்கு. இந்த மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பி கேட்டாலும் அதுவும் இதே மாதிரி தகவல் தான் வருது. சரி, என்ன தான் பண்ணுறது? இப்படியே தான் போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டம், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நம்பி பல பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் வெளியே வந்துட்டாங்க. அதாவது 2013 வெளியே வந்துட்டு இந்த 6 மாதத்தில் கிடச்சிரும், 1 இயரில் கிடச்சிரும், இந்த மாதிரி இருக்கிறவங்க பல பேர் வேறு தொழிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் விவசாயியாக மாறிட்டாங்க. ஒரு சிலர் ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஆடு மாடு வளர்த்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோழி இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஒரு சிலர் டிரைவராக மாறிட்டாங்க. ஆனால் அவங்க டெட் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பரிதாப நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 84,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 80,000க்கு மேற்பட்ட டெட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்தோம்னா, ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா 37-38 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 20,000 நண்பர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் போய் சேரலையா என்னன்னு ஒன்றும் தெரியல. சரிங்களா? பெரிய லெவலில் கூட மாட்டுறாங்க நம்ம நண்பர்கள். ஒரு 500 பேர் 1000 பேர் மேக்ஸிமம் இவ்வளோ தான் கூடுறாங்க. இந்த 80,000 பேர் ஒரு இடத்துல திரண்டு இருந்தாங்கன்னா என்றைக்கோ இவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு பிறந்திருக்கும். ஏற்கனவே பல பேர் வேலைக்கு போயிருப்பாங்க போல் இருக்குது. ஒரு 80,000 பேரில் ஒரு 10,000 பேர் பக்கத்தில் தான் வேலைக்கு போயிருப்பாங்க, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில். மீதி எப்படி பார்த்தாலும் பேப்பர் 1 பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருந்தாலும் எப்படின்னாலும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 50,000 பேர், ஒரு 50,000 நபர்கள் பேப்பர் 1 பேப்பர் 2லையும் பாஸ் ஆகிருப்பாங்களா. ஒரு சிலர் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, 12th முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சிடுறாங்க. டிடிஎட் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிடுறாங்க.
ஸோ இந்த 80,000க்கு மேற்பட்ட நபர்களில் பெரும்பாலும் 2 பேப்பருமே பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் எப்படின்னீங்களா 2013லேயும் பாஸு, 2017லேயும் பாஸு, 2019லேயும் பாஸு. நம்ம என்ன சொல்கிறோம், 80,000 பேர் பாஸுன்னு சொல்கிறோம். பல பேர் இந்த மாதிரி பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே திறமையானவர்கள் தான் அவங்களுடைய இந்த மாதிரி நிரூபிக்க முடியுது. சரிங்களா? நீங்களும் ஒத்துக்குருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கஷ்டத்தை நீங்களும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து மற்றவங்களும் அவங்களுடைய சோதனையும் வேதனையும் பரிதாபங்களையும் சொல்லுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனாலும் எவ்வளோ கிடைக்கும்? மேக்ஸிமம் 8,000, 9,000, 10,000. 10,000 வச்சு வாழ்க்கையை நடத்த முடியுமா சொல்லுங்கள்? எப்படி நடத்துறது? ரொம்ப கஷ்டம்தான். வாடகை கொடுக்குறதா, சிலிண்டர் வாங்குறதா, இல்லை பால் வாங்குறதா, காய்கறி வாங்குறதா, இல்லை மண்ணெண்ணெய் வாங்குறதா, தண்ணியும் காசுக்கு வாங்க வேண்டியிருக்கு, கரண்ட் பில் இருக்குது, கேபிள் இருக்குது, 2-3 ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில் ஏதாவது நோய் நொடி வந்துருச்சுன்னா அதை பார்க்க வேண்டியிருக்கு. 10 ரூபா வாங்குற 15 ரூபா வாங்குறவங்கலாம் எப்படி சமாளிக்கிறது சொல்லுங்கள்? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 7-8 வருஷம் இவங்க அனுபவிக்காத வேதனைகளே கிடையாது. டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறது, டெய்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது இன்றைக்கி சொல்லுவாரா, முதலமைச்சர் ஏதாவது அறிவிப்பை வெளியிடுவாரா அப்படின்னு டெய்லி நினைக்காத நாட்களே கிடையாது நமது நண்பர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மணித்துளியும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, ஜனவரியில் ஏதாவது அறிவிப்பு வருமா? டிசம்பர் இன்றைக்கி கூட பொதுக்கூட்டம் நடக்குது. பொதுக்கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு சென்னையில். ஏற்கனவே பிரச்சாரமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளுங்கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன சின்ன கட்சிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்தால் நாங்கள் இந்த மாதிரி டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது வந்த பிறகு தான் தெரியும். வந்த பிறகு தான் நிதிநிலை அறிக்கையை காரணம் காட்டுவாங்க. இவ்வளோ தான். ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து எக்ஸஸ் டீச்சராக இருக்கிறதா சொல்கிறாங்க. சவுத்தில், நார்த்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கம்மியாக இருக்காங்க. சவுத்தில் ஏற்கனவே டீச்சர்ஸ் எக்ஸஸாக இருக்காங்கன்னு லாஸ்ட் இயர் சொன்னாங்க. இப்போ புது மாணவர்கள் சேர்ந்ததால் கண்டிப்பாக என்ன இருக்கும், பணியிடங்கள் கூடியிருக்கும். அப்படி பார்த்தாலும் ஒரு சில நியூஸ் என்ன வருதுன்னா, மேக்ஸிமமே ஒரு 10,000 இடங்கள் தான் காலியாக இருக்குது. டிஆர்பி, பிஜிடிஆர்பி, அதே மாதிரி டெட்டு வச்சு பணி நியமன தேர்வு போட்டாலும் பிஜிடிஆர்பியில் ஒரு 3,000 சம்திங்கும், அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஒரு 7,000 பணியிடங்கள் தான் இருக்குன்றாங்க. அப்போனா இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களே, எப்படி அத்தனை பேருக்கு வேலை போடுறது? என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக என்ன நடக்க போகுது, ஒரு தேர்வு வரப்போகுது. அந்த தேர்வு போர்ஷன் தெரியாது. இன்னும் பல நாள் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அவங்க மேஜரை ப்ரிப்பேர் பண்ணுறதா, சைக்காலஜி ப்ரிப்பேர் பண்ணுறதா, ஜிகே ப்ரிப்பேர் பண்ணுறதா, இல்லை பிஜிடிஆர்பி மேலே மாதிரியே வருமா? 110 மார்க்கு மேஜரு, 10 மார்க்கு ஜிகே, 30 மார்க்கு சைக்காலஜி, இந்த மாதிரி வருமா? என்னன்னே தெரியலையே. இல்லைன்னா அட்லீஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாவது விடலாம். இந்த நாளில் தேர்வு நடக்கும், டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த நாள் வந்து தேர்வு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நண்பர்களே, தயவு செய்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாமே உங்களோட சப்ஜெக்டில் ஒரு பாதியாவது முடிச்சிருக்கணும். ஒரு பாதியாவது முடிச்சிருந்தா தான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு உங்களால் ஈஸியாக நியமன தேர்வில் பாஸ் பண்ண முடியும். நியமன தேர்வு நீங்கள் நினைக்கிற மாதிரி 82 மார்க் எடுத்தால் வேலை கொடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? தகுதி தேர்வில் 82, ஆனால் நியமன தேர்வில் கண்டிப்பாக உங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும். நியமன தேர்வு மட்டும் லாஸ்ட் டிஆர்பி, பிஜிடிஆர்பி வச்ச மாதிரி தேர்வு வச்சுட்டு அதை மட்டுமே பார்த்து கணக்கில் கொள்வாங்களாம். இல்லைன்னா இதற்கும் பழையபடிக்கும் வெயிட்டேஜ்னு போட்டு சீனியாரிட்டி, அதே மாதிரி என்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சாங்க, இந்த மாதிரி வருமா? எதுவுமே தெரியல. ஒன்றும் சொல்ல காணோம். பள்ளிக்கல்வித்துறை நண்பர்கள் ஏதாவது கொஞ்சம் வேகமாக சொன்னால் இந்த நிலைமை வந்து கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது, 7 மாதத்தில் வரப்போகுது, இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் நம்பிக்கையில் தான் இருக்காங்க. எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு ஒரு நன்மை நடக்கும், அந்த மாதிரி நம்ம நண்பர்கள் அத்தனை பேரும் நினைக்கிறாங்க. நான் அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். ஒரு 10,000 வேக்கன்சி தான் இருக்குது நண்பர்களே. இருக்கிறது 80,000. எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60,000 பேர் இருப்பீங்க. சரிங்களா? போட்டி வந்து கண்டிப்பாக மிக மிக கடுமையாக தான் இருக்க போகுது. லாஸ்ட்டு டிஆர்பி உங்களுக்கு தெரியும்,
டிஎன் டெட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2019 மொத்தமே பேப்பர் 1 பேப்பர் 2 700 பேர் தான், 700 to 800க்குள்ளே தான் பாஸ் ஆனாங்க. சரிங்களா? 1000 தொடலைங்க, அது கன்ஃபார்ம். 800 சம்திங் தான் பாஸ் ஆனாங்க. எழுதுனது பார்த்தீங்கன்னா 5 லட்சம் மாணவர்கள், 5 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் எழுதுனாங்க. கடந்த டிஎன் டெட்டு தான் மிக கொடுமை. 2012 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க. அதில் கூட ஓரளவுக்கு மாணவர்கள் பாஸ் பண்ணாங்க, 1000 கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கத்தில். ஆனால் இந்த கடைசியாக நடந்த 2019 பார்த்தீங்கன்னா மிக மிக கஷ்டமாக இருந்துச்சுன்னு தேர்வர்கள் சொல்கிறாங்க. நானும் எழுதுனாங்க, நானும் எழுதினேன். 50+ தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதே 2013 பார்த்தீங்கன்னா 93 வாங்க முடிஞ்சது என்னால். 93 வாங்க முடிஞ்ச என்ன, ஏன்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்களே. இந்த பாஸ் பண்ணாலும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி தான் நம்ம திரியிறோம். சரிங்களா? என்ன தான் பண்ணுறது? உங்களுடைய வேதனைகளை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப வேதனையாக இருக்குது, சோதனையாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. நம்மளுடைய நண்பர்கள் ஒரு சிலரெல்லாம் ஹோட்டல் கடையில் கூட வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய மாணவர்களே ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது எத்தனையோ அவங்களுடைய மாணவர்கள் நல்ல நிலைக்கு இன்றைக்கி போயிட்டாங்க. ஆசிரியர்கள்னால ஏணி தானே, மாணவர்கள் ஏணியை யூஸ் பண்ணி அவங்க நல்ல நிலைமைக்கு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சில நேரம் நடந்து போகும்போது, வெளியில் போகும்போது அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்மளை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த கொரோனா டயத்தில் டீச்சர்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கே ரொம்ப நிலைமை பரிதாபம். நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பல ஸ்கூலில் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 50% சேலரி கொடுக்குறாங்க. மாணவர்கள் கட்டினா தான் அவங்க கொடுப்பாங்க. நமது மாணவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் ஸ்கூல் திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா, திறந்த பிறகு கட்டிக்கிறலாம், அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துலேருந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு வருது, இல்லைன்னா 75% வாங்கிக்கிறலான்னு அறிவிப்பு வருது. மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, பள்ளிக்கு ஆன்லைன் கிளாஸு கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு வருது. என்ன தான் பண்ணுறது? ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் கடந்த 10 மாதங்களாக மிகப்பெரிய கஷ்டம்தான். எல்லோரும் கடனை வாங்கி தான் பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மாஸ்கெல்லாம் விற்றுட்ருக்குறாங்க அந்த கொரோனா டயத்தில். எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல சமூக ஊடகங்களில். இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரே முற்றுப்புள்ளி பரிதாபம், சோதனை, வேதனைன்னு நம்ம வேதனைப்படுறத விட இந்த வர்ற எக்ஸாமை உங்களுடைய முழு முயற்சியையும் பழைய வடிக்கும் புக்கை எங்கே இருந்தாலும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் ஒரே வழி. எங்கே போய் நம்ம கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மனுவாக கொடுத்து போராடுவோம், சாகும் வரை போராடுவோம். வேண்டும் வேலை வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும். இதுலேயும் ஒரு குரூப்பெல்லாம் இருக்குது. 2013 இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுங்கன்றாங்க, சீனியாரிட்டி படி வேலை கொடுங்கன்றாங்க, 90க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுங்கன்றாங்க, 100க்கு மேலே இருக்கிறவங்க வேலை கொடுங்கன்றாங்க. இப்போ இதுக்குள்ளேயே இந்த பிரச்சனை வேறு வந்துடுச்சு. பாஸ் ஆனவங்களுக்குள்ளேயும் 2013க்கு முன்னுரிமை கொடுங்கன்றாங்க. ஒரு சில குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜுக்கு முன்னுரிமை கொடுங்கன்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னுரிமை கொடுன்றாங்க. என்ன தான் பண்ணுறது? உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம். என்னத்தை சொல்கிறது? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியட்டும் நம்ம பரிதாபங்கள். இந்த பரிதாபங்களை பற்றி பேசுனதுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பரிதாபங்கள் வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பார்க்கணும்னா பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. நன்றி.